பசங்கள்கிட்டயே பேசக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாது, டச் கூட பண்ணக்கூடாது, ஹேண்ட் ஷேக்ல என்ன நீ பையனை அப்படிதான் இருப்பாங்க சில பேரண்ட்ஸ். ஆனா அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆன அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் என்னது குட் நியூஸ், ஏதாச்சும் குட் நியூஸ், எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அது இருக்கட்டும் குட் நியூஸ், உன் தவசம் இருக்குது வராதுக்கு அப்படின்னு தோணுது. ஆனா கேட்கல, மூடிட்டு இருக்கோம்ல. அது மாதிரி அந்த பையனுக்கு வந்து வயசாகும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வந்து ஒய்ஃபா இருக்கிற நீ தான் பாத்துக்கணும். நம்மள பெத்து வளர்த்து பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு படிக்க வச்சு எல்லாம் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு வந்து நீ வயசான காலத்துல நீ உனக்கு உடம்பு சரியில்லாம போனா சார்வாளுக்கு வந்து இந்த ஒரு பையன் வந்து இப்போ 1 லட்சம் சம்பாரிச்சு ஃபுல் செட்டில்ட் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போக தேவையில்லை, நம்மள வீட்டுல உட்கார வைக்கணும். இப்ப நீ வேலைக்கு போனா அப்ப வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வா? இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய யாரு பாத்துப்பா? எனக்கு மட்டும்தான் புள்ளையா? அப்ப அவன் என்ன? சரி நீங்க பேசிக்கிட்டு நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். இத்தனை வருஷம் என்னைய பெத்து வளர்த்து என் கூடவே வச்சிருந்த நீங்களே வந்து எதுவுமே செய்ய விடாதப்போ எங்கிருந்தோ வரப்போற என்ன செய்ய போறான்? அவன் எனக்காக என்ன பேச போறான்? அப்படி அந்த நீங்க பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாமியார் என்னெல்லாம் பண்ணுவாங்க, கம்பேர் வர பண்ணுவாங்க. அந்த வீட்டுல அந்த மருமக அவ்வளவு எடுத்துட்டு வந்தா, நீ என்ன எடுத்துட்டு வந்த, என்ன எதுவுமே போடாம வந்திருக்க பாரு, அவ பாரு என் பொண்ணு எவ்வளவு போட்டு வந்துட்டு போடு போடு கழுத்தை பிடிச்சி நெருக்குறாங்க. எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங். பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் உமன்ஸ் ரியாலிட்டி, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதனால தான் ஸ்வாதி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் பேரண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை இந்த மேரேஜ் வந்து பண்ண போகிறோம், இப்போ வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும், அவங்க வந்து நோ இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்ன? பையன் ஃபாரின்ல படிச்சிருக்கான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படிம்பாங்க. முதல்ல அவன் பேர் கூட எனக்கு தெரியாது, நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணுவேன்? அதெல்லாம் ஒரு வாட்டி பேசினா அதை பேசும்போது உனக்கு தெரியாது. எப்படி ஒரு நாள்ல ஒரு வாட்டி போய் பார்த்து பேசுறதுல அந்த பையன் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருமா? அதெல்லாம் நாங்க விசாரிப்போம். நல்ல குடும்பம், நல்ல பையன், அவன் வந்து எல்லாம் சுத்து வட்டாரத்தெல்லாம் நீங்க ஒரு சிபிஐ ஏஜென்ட்டே போட்டு நீங்க விசாரிச்சாலுமே அவங்க ஏரியால ஒரு ஆள் நீங்க ஸ்பை வச்சு நீங்க விசாரிச்சா கூடவே அவங்க சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க அந்த பையனுக்கு சாதகமா நல்லதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா பாசிட்டிவா தான் சொல்ல போறாங்க. எப்படி தெரியும் அந்த பையனை பத்தி? நான் இப்ப நடந்து போறத பார்க்கும் போது நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருமா? அங்க போய் விசாரிச்சா அவன் வருவான் போவான் இப்படி இருப்பான் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. லவ் மேரேஜ் பண்றோம், நம்ம இப்போ ஒரு பையனை லவ் பண்றோம்னா அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம அப்பா அம்மா வச்சா 2 வருஷத்துல எப்படி அந்த பையனை பத்தி உனக்கு தெரிஞ்சிரும்? ஃபேமிலி பத்தி தெரியுமா, அந்த தங்கச்சி பத்தி தெரியுமா, தம்பியை பத்தி தெரியுமான்னு பூர்வ ஜாதகத்துல இருந்து எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணா போதும், அதை சுட்டி காட்டி இந்த தப்பு பண்ணிருக்கான் அந்த பையன், உனக்கு எப்படி செட் ஆகும்? அவங்களால வந்து எந்த குறையும் சொல்ல முடியல அப்படின்னா வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் என்ன ஜாதி, என்ன ரிலிஜியன், பையனுக்கு என்ன வயசு, இப்பயுமே ஜாதி ரிலிஜியன் அதுல சப்காஸ்ட் இதெல்லாம் பார்த்துதான் இப்ப கல்யாணம் பண்றாங்க. அதை விட அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்ல வந்து நடக்கிற ஒரு பெரிய தொல்லை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இவ்வளவு ஏஜ்குள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு 3 வயசு 2 வயசு தான், 3 வயசு கூட அதிகம், 3 வயசு ஒரு தள்ளினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளினாலும் ஒரு 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 7 வயசு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல கொண்டு வந்து கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த பையனுக்கு வந்து வயசாகும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வந்து ஒய்ஃபா இருக்கிற நீ தான் பாத்துக்கணும், அதனாலதான் வந்து இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல நமக்கு இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? தியாகி மாதிரி தெரியுதா? நம்மள பெத்து வளர்த்து பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு படிக்க வச்சு எல்லாம் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு வந்து நீ வயசான காலத்துல நீ உனக்கு உடம்பு சரியில்லாம போனா சார்வாளுக்கு வந்து நம்ம சேவை செய்யதான் நம்ம வந்திருக்கோம். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இல்ல
அதான் முதல்ல நம்ம வீட்ல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு எது வாங்கினாலும் எது செஞ்சாலும் உன் கல்யாணத்துக்கு தான் இப்படி சொல்லி சொல்லி நம்மள வளர்த்தே நம்மளுக்கு முதல்ல கல்யாணத்துக்கு மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அது போக இவங்க வந்து இந்த ஏஜ் கேப்புக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் இப்படி ஒரு ரீசன் அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் வெறுப்பு ஆகுமா ஆவாதா? டிஃபரன்ஸ் இவ்வளவு அதிகமா சொல்றோம்ல, அதுக்கு அவங்க சொல்ற இன்னொரு ரீசனும் இப்போ 31 32 இருந்தாதான் அந்த பையன் செட்டில் ஆயிருப்பான். இப்போ ஏன் செட்டில் ஆகிற மாப்பிள்ளைக்கா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? செட்டில் ஆகலன்னா போகுது, அதுக்கு என்ன? இப்போ அது வேற சொல்றாங்க 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கணும், 1.5 லட்சம் சம்பளம், 35 40 வாங்கினா போதும். இது இப்ப இவங்க கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் தெரியுமா? இப்ப அந்த ஒரு பையன் வந்து இப்ப 1 லட்சம் சம்பாரிச்சு ஃபுல் செட்டில்ட் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போக தேவையில்லை, அவசியம் இல்ல, நம்மள வீட்டுல உட்கார வைக்கணும். இப்ப நீ வேலைக்கு போனா அப்ப வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வா? இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய யாரு பாத்துப்பா? எனக்கு மட்டும்தான் புள்ளையா? அப்ப அவன் என்ன பண்றான்? எதுக்கு இருக்க அப்ப நீ எதுக்கு இருக்க? அப்புறம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும், இந்த மாதிரி மாப்பிள்ளலாம் வேணும், நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்றோம் வச்சுக்கோங்களேன், அதை நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்க இருந்தோ வரான், அவன் எப்படி கேட்பான் என் பேச்ச? நான் எப்படி அவங்களோட லைஃப் லாங் இருக்க முடியும்? ஒரு முடி வெட்டுறதுனா கூட உன் கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் கூட என்ன வேணா பண்ணிக்கோ. நான் இப்ப எங்கேயாவது நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு கூட விட்டுருக்கேன், எங்கேயாவது நான் ஏதோ கஃபேக்கு போறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் கூட எங்க வேணா போய்க்கோ. நெயில் ஆர்ட் பண்றதுக்கு கூட சொன்னா பண்ணிக்கோ. இது நெயில் பாலிஷ் போட்டு நெயில் ஆர்ட் பண்றதுக்கு நான் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணணும்? அதாவது மாடர்னா ஸ்லீவ்லெஸ்ஸா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உன் புருஷன் கூட நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ புருஷன் கூட போட்டு நீ எங்க வேணா சுத்து, எங்க பத்தி கவலை இல்லை. ஏதோ பொத்தி பொத்தி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தகவல் அப்பாடா எங்க வேலை முடிஞ்சிச்சு சந்தோஷம் பொத்தி பொத்தி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கட்டி கட்டி வச்சுட்டு அப்படி அது வந்து எப்படி? அதாவது இத்தனை வருஷம் என்னைய பெத்து வளர்த்து என் கூடவே வச்சிருந்த நீங்களே வந்து எதுவுமே செய்ய விடாதப்போ எங்கிருந்தோ வரப்போற என்ன செய்ய போறான்? அவன் எனக்காக என்ன பேச போறான்? அவன் மாமா அப்படி அந்த வடிவ அந்த மாதிரி அவன் அம்மா அம்மா அப்படிதான் இருக்க போறான். எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. ஆனா வர பையன் அப்படி இருந்துட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் அப்புறம் டிவோர்ஸ் பண்ணா கூட அதுக்கு ஒரு அந்த பேச்சு பேசுவாங்க. அது எப்படி? இப்ப நீ டிவோர்ஸ் பண்ணிட்டனா ஊர்ல என்ன பேசுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, சிப்லிங்ஸ் நிலைமை என்ன ஆகுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் இழுப்பாங்க. அப்பாவுக்கு அப்படி ஆயிடும், அம்மாக்கு இப்படி ஆயிடும், சிப்லிங்ஸ் நிலைமை என்ன ஆகுறது? 27 28 கல்யாணம் ஆகாம இருக்கிற பொண்ணுங்க 27 28 இருந்துட்டாங்கன்னா போதும், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது அவங்களால, குடும்பமா எங்கேயும் வெளியில போக முடியாது. எப்போ கல்யாணம், என்ன பண்ண போற, லவ் பண்றியா, இல்ல கல்யாணம் வேணான்னு சொன்னாங்கன்னா போட்டு ப்ரெஷர் பண்றது. நீ வந்து யாரையும் லவ் பண்ற, அதனாலதான் கல்யாணம் வேணான்னு தள்ளி போடுற. அதுக்கான அவசியம் இல்லைங்க. லவ்வும் பண்ணல ஒண்ணும் பண்ணல சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி லவ்வே பண்ணாலும் என்ன பிரச்சனைங்கிறது தான் அதையும் நம்ம கேள்வியா இருக்கு. ஸோ இப்போ இன்னொன்னு என்னன்னா, இவங்க வந்து இப்ப டிவோர்ஸ் வாங்கிட்டா நான் என்ன பண்ணுவேன், நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பிரச்சனையை தான் சொல்றாங்களே தவிர அதை விட டிவோர்ஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். அந்த பொண்ணோட நன்மையில இருந்து யாருமே யோசிச்சு பாக்குறதே கிடையாது. அதாவது உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க யோசிக்கிறீங்க, அப்ப அந்த பொண்ணுக்கே எவ்வளவு பிரச்சனை வரும். பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட வந்து பார்த்தா கதவு சாத்திட்டு போற மாதிரி தான் இருப்பாங்க, அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. சொந்த பந்தங்களோட ஒரு நல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ் கூட அட்டெண்ட் பண்ண முடியாம போகுது. அப்படியே கூப்பிட்டாலும் அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட அது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லா தலையில கை வச்சுட்டு வெள்ளை சாரியை போட்டுக்கிட்டு அவங்க உள்ளேயே அடங்கி முடங்கி அதேதான் அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, விட்டா நீ பழைய காலத்துல இருக்க மாதிரி தீவிர குதியும் கூட சொல்லுவாங்க. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி டவுரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, பொண்ணும் கொடுக்கணும், முன்னாடி இருக்கு, இப்பயுமே இருக்கு. அதுதான் இன்னும் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து காரு நகை, அதெல்லாம் நகை வைக்கிற விலைக்கு 20 சவரன் 30 சவரன் கொடுத்தா என்ன ஆகுறது? அப்பா அம்மா வீட்டுல இருக்கோம் சிப்லிங்ஸ், இப்போ ஒரு வீட்டுல 2 பொண்ணு 3 பொண்ணு இருந்தா எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவங்க? அதுதான் அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்து அவங்க சீர்வரிசை எதுவுமே வேண்டாம் அப்படின்னே சொன்னாலும் கூட நம்ம வந்து எப்படி சொல்றது, அங்க போயிட்டு அது எப்பயாவது ஒரு நாள் அது அவங்க சுட்டி காட்டாம இருக்க கண்டிப்பா சொல்லி காட்டுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஃபங்க்ஷன் வருது, இப்போ ஏதாச்சும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்க வந்து எதுவும் செய்ய முடியாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல கண்டிப்பா நீங்க பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாமியார் என்னெல்லாம் பண்ணுவாங்க, கம்பேர் வேற பண்ணுவாங்க. அந்த வீட்டுல அந்த மருமக அவ்வளவு எடுத்துட்டு வந்தா, நீ என்ன எடுத்துட்டு வந்த, என்ன எதுவுமே போடாம வந்திருக்க பாரு, அவ பாரு என் பொண்ணு எவ்வளவு போட்டு வந்திருக்க, போடு
போடு. இருக்கிறவன் போடுறான், இல்லாதவன் நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல லவ் மேரேஜுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ வந்து ஏஜ் ஆக ஆக 28, 29, 30 எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கு, லவ் பண்ணிக்கோ. இப்போ எங்க 29 வயசுல லவ் பண்ணுவாங்க, இந்த நொட்டுவாங்க. பையன் பக்கமே திரும்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஓகே. அதாவது இப்படியும் வேற பண்ணுவாங்க, பசங்கள்கிட்டயே பேசக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாது, டச் கூட பண்ணக்கூடாது, ஹேண்ட் ஷேக்ல என்ன நீ பையனை அப்படிதான் இருப்பாங்க சில பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆன அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் எப்படி எப்படி சரி அதுக்கு அடுத்த அப்புறம் அந்த ஒரு மாசம் கூட முடிஞ்சிருக்க, என்னது குட் நியூஸ், ஏதாச்சும் குட் நியூஸ், எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அது இருக்கட்டும், குட் நியூஸ், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, விசேஷம் எதுவும் இல்லையா? வையே உன் வீட்டுல ஏதாவது புதுசா வீடை கட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் வையே கூப்பிடு வரேன். அந்த ஒரு படத்துல கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க, என்னவா எதுவும் கல்யாணம் பண்ணலையா, ஏதாவது விசேஷம் இல்லையா, உன் தவசம் இருக்குது வராதுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க வீட்டுல யாராவது மண்டையை போட்டா அந்த தவசத்துக்கு வேணா நம்ம ஃபங்க்ஷனா போயிட்டு வரலாம். அதேதான், இதுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்டா நீ இன்னும் சாவலையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா கேட்கல, மூடிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இருங்க. உங்க வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, மத்தவங்க வேலையில மூக்கு நுழைக்காதீங்க. அதேதான், அதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். அதான் நம்ம பேரண்ட்ஸா இருந்தா கூட நம்ம பேசிக்கலாம், இவங்கள்ட்ட எல்லாம் வந்து எங்க அவங்க கிட்டே பேச முடியலையே, கழுத்தை பிடிச்சி நெருக்குறாங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல இவ்வளவு நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா இது நம்மளோடது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா கேர்ள்ஸும், அதாவது சுத்தி இருக்கேன்னு இல்ல, நம்ம ஊர்ல இருக்க எல்லா கேர்ள்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். இதுல ஏதாச்சும் நாங்க மிஸ் அவுட் பண்ணிருக்கோம், நீங்க உங்களுக்கு வந்து இதை விட பயங்கரமா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ரேண்ட்டை பார்த்து நாங்களும் கண்டிப்பா படிப்போம். படிச்சுட்டு அடுத்து ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னா கூட அதை வச்சு நாம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய ரேண்ட் செஷனை நான் உங்களுக்காக கொண்டு வரோம், கண்டிப்பா அங்க பார்க்கலாம். இதே மாதிரி கண்டென்ட் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கலர் கண்ணாடி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.